ஒரு ஓநாயும் 7 சிறிய ஆட்டுக்குட்டிகளும். ஒரு காலத்தில் காடுகளின் ஒரு சிறிய குடிசையில் ஒரு தாயாடு மற்றும் அதன் சிறிய ஆட்டுக்குட்டிகள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தன. ஆட்டுக்குட்டிகள் மிகவும் அழகான பொம்மைகளைப் போல் இருந்தன. தாயாடு எல்லா தாய்மார்களையும் போலவே தனது குட்டிகளை மிகவும் நேசித்தது. காட்டில் உள்ள அனைத்து காட்டு மிருகங்களிடமிருந்தும் அவற்றை பாதுகாத்தது. ஒரு நாள் காட்டில் உணவை கண்டுபிடிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு அது தனது ஆட்டுக்குட்டிகளை அழைத்தது. என் அன்புள்ள பிள்ளைகளா, நான் காட்டுக்கு செல்கிறேன். யார் வந்தாலும் கதவை திறக்க வேண்டாம். ஓநாய் வீட்டிற்கு வந்தால் அனைவரையும் சாப்பிட்டு விடும். அது தந்திரசாலி, மாறுவேடமிட்டு உங்களை முட்டாளாக்கும். நாங்கள் அதை எவ்வாறு அடையாளம் காண்போம்? ஓநாய்க்கு கணீர் குரல் உள்ளது. என் மகன்களுக்கு இனிமையான குரல். ஆகவே அதன் கடினமான குரலை நீங்கள் அடையாளம் காணலாம். தாயாடு வெளியேறும் போது ஒன்றை நினைத்து தன் ஆட்டுக்குட்டிகள் பக்கம் திரும்பியது. இன்னொரு விஷயம், ஓநாயின் கால்கள் கருப்பு, என்னுடையது வெண்மையானது. கால்களிலிருந்து நீங்கள் அடையாளம் காணலாம். கவலைப்படாதீர்கள் அம்மா, பாதுகாத்துக் கொள்ளுவோம். நீங்கள் எங்களை நம்பலாம். தாயாடு தனது ஆட்டுக்குட்டிகளுக்கு ஒவ்வொன்றாக முத்தமிட்டு காடுகளுக்கு சென்றது. ஓநாய் தூரத்தில் இருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தது. தாயாடு வெளியேறுவதை கண்டதும் சிறிது நேரம் காத்திருந்தது. பின்னர் குடிசைக்கு முன்னால் வந்து கதவை தட்டியது. யாரது? செல்ல குட்டிகளா, கதவை திறங்க. நான் உங்க அம்மா வந்திருக்கேன். நான் உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஆனால் ஆட்டுக்குட்டிகள் ஓநாய் குரலை அடையாளம் கண்டன. கதவை திறக்காமல் அவர்கள் கத்தினார்கள். நீங்கள் எங்கள் அம்மா இல்லை. அவளுடைய குரல் இனிமையானது. நீங்கள் எங்களை முட்டாளாக்க முடியாது. ஆட்டுக்குட்டிகளை முட்டாளாக்க முடியாததால் ஓநாய் மிகவும் கோபமடைந்தது. எனவே அது கடைக்கு சென்று ஒரு பெரிய சுண்ணாம்பு கட்டியை வாங்கி சாப்பிட்டது. இப்போது அதன் குரல் மிகவும் மென்மையாக ஒலித்தது. எனவே அது மீண்டும் குடிசைக்கு சென்று கதவை தட்டியது. இந்த முறை ஓநாய் மென்மையான குரலுடன் பேசத் தொடங்கியது. செல்ல குட்டிகளா, கதவை திறங்க. நான் தான் உங்க அம்மா வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடை நான் கொண்டு வந்திருக்கேன். ஓநாயின் மென்மையான குரலை கேட்டு ஆட்டுக்குட்டிகள் அது உண்மையில் தங்கள் தாய் என்று நினைத்தன. அவர்கள் கதவை திறக்கவிருந்த போது அவர்களில் ஒன்று கத்தியது. காத்திருங்கள், நாம் கதவின் அடியில் இருந்து கால்களை பார்க்க வேண்டும். ஆட்டுக்குட்டிகள் கதவின் அடியில் இருந்து பார்த்தபோது ஓநாயின் கருப்பு கால்களை கண்டன. எனவே கதவை திறக்காமல் மீண்டும் கத்தின. நாங்கள் கதவை திறக்க மாட்டோம். எங்கள் தாயின் கால்கள் கருப்பு இல்லை, அவை வெள்ளை. நீங்கள் ஒரு ஓநாய். கோபமடைந்த ஓநாய் வெளியேறியது. இந்த முறை அது பேக்கரிக்கு சென்று பேக்கர் அவருக்கு முன்னால் ஓநாயை பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். நான் சைவ உணவு சாப்பிட்றவேன், அதனால பேஸ்ட்ரி தான் சாப்பிட முடியும். எனக்கு கொஞ்சம் மாவு கொடுக்கிறீங்களா தயவு செய்து? ஓநாய் பேக்கரியில் இருந்து ஒரு சிறிய சாக்கு மாவுடன் வெளியே வந்தது. குடிசை அருகே வந்ததும் சாக்கை திறந்து மாவு முழுவதையும் காலில் போட்டது. இப்போது அதன் கால்கள் அனைத்தும் வெண்மையாக இருந்தன. ஓநாய் 3வது முறையாக கதவை தட்டியது. செல்ல குட்டிகளா, கதவை திறங்க. நான் உங்க அம்மா வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடை கொண்டு வந்திருக்கேன். முதலில் உங்கள் கால்களை காட்டுங்கள், அப்போதுதான் நாங்கள் நம்புவோம். ஓநாய் தனது கால்களை மாவுடன் காட்டியது. ஆட்டுக்குட்டிகள் வெள்ளை கால்களை கண்டதும் அது தங்கள் தாய் என்று நம்பி கதவை திறந்தார்கள். அவர்கள் என்ன பார்த்தார்கள்? ஓநாய் அவர்களுக்கு முன்னால் அங்கேயே நின்று கொண்டிருந்தது. சிறிய ஆடுகளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்கள் கத்தி ஓட ஆரம்பித்தார்கள். ஒரு குட்டி மேசைக்கு கீழே சென்றது. 2வது படுக்கைக்கு கீழ், 3வது புகைப்போக்கிக்குள் சென்றது. 4வது சமையல் அறைக்குள் ஒளிந்து கொண்டது. 5வது அலமாரிக்குள் வந்தது. 6வது திரைக்கு பின்னால் ஒளிந்தது. 7வது சுவரில் இருந்த மாபெரும் கடிகாரத்திற்குள் சென்றது.
ஆனால் தந்திரசாலி ஓநாய் விரைவாக ஒவ்வொன்றாக மறைந்திருந்த இடத்திலிருந்து அனைத்தையும் பிடித்தது. கடிகாரத்தில் மறைந்திருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை அதால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் வயிறு நிரம்பியதால் அதை தேடுவதை விட்டுவிட்டு வெளியே சென்றது. குடிசையில் இருந்து சற்று தூரம் ஒரு பெரிய முற்றம் இருந்தது. ஓநாய் முற்றத்தில் ஒரு மரத்தின் கீழ் படுத்து குருட்டை விட்டு தூங்க ஆரம்பித்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு தாயாடு வீடு திரும்பியது. கதவை திறந்து பார்க்கும் போது ஏதோ மோசமான சம்பவம் நடந்ததை அறிந்து கத்த ஆரம்பித்தது. என் ஆட்டுக்குட்டிகள், என் குட்டிகள்! வீட்டிற்குள் நுழைந்த போது அதிர்ச்சி அடைந்தது. மேஜைகள் மற்றும் நாற்காலிகள் அனைத்தும் தலைகீழாக இருந்தன. திரைசீலைகள் கிழிந்திருந்தன. படுக்கைகள் அனைத்தும் கசங்கி இருந்தன. தலையணைகள் மற்றும் போர்வைகள் அனைத்தும் தரையில் இருந்தன. குட்டிகளை தேடியது, ஆனால் அவற்றை எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒவ்வொரு குட்டிகளின் பெயர்களை கத்த ஆரம்பித்தது, ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை. இறுதியாக கடைசி பெயரை அழைக்கும் நேரம் வந்தது. அப்போதுதான் ஒரு உயர்ந்த குரல் கேட்டது. நான் கடிகாரத்திற்குள் இருக்கிறேன் அம்மா. தாயாடு கடிகாரத்திற்கு ஓடி சென்று தனது குழந்தையை அங்கிருந்து வெளியே எடுத்தது. அம்மா ஆடு மற்றும் குட்டி கட்டிப்பிடித்தது. குட்டி அழுது கொண்டே கதை சொல்ல ஆரம்பித்தது. ஓநாய் மாறுவிடத்தில் வந்தது. அது நீங்கள் தான் என்று நினைத்து நாங்கள் கதவை திறந்தோம். அது அனைத்தையும் சாப்பிட்டு விட்டது. தாயாடு மிகவும் வருத்தமாக இருந்தது. குட்டிகளை நினைத்து அழுதது. அதன் குட்டிகளில் ஒன்றை மட்டுமே மீதமுள்ள நிலையில் வெளியே நடந்து முற்றத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. சிறிது நேரம் கழித்து ஓநாய் ஒரு மரத்தின் கீழ் தூங்குவதை கண்டது. அது மிகவும் மோசமாக குருட்டை விட்டு மரத்தின் கிளைகள் நடுங்கின. தாயாடு ஓநாயை சிறிது நேரம் கவனித்தது. அதன் வயிற்றிற்குள் ஏதோ அசைந்து கொண்டிருப்பதை அது உணர்ந்தது. கடவுளே, என் குட்டிகள் அந்த வயிற்றில் ஆடுகின்றன, உயிருடன் இருக்குமா? அதற்கு ஒரு திட்டம் இருந்தது. தன் குழந்தையின் பக்கம் திரும்பியது. வீட்டிற்கு ஓடி ஒரு ஊசி, நூல் மற்றும் கத்திரிக்கோலை கொண்டு வா. ஆட்டுக்குட்டி வீட்டிற்கு ஓடிக்கொண்டிருந்த போது தாயாடு தரையில் இருந்து 6 பெரிய பாறைகளை சேகரித்தது. சிறிது நேரம் கழித்து சிறிய ஆடு ஒரு ஊசி, நூல் மற்றும் பெரிய கத்திரிக்கோளுடன் வந்தது. தாயாடு கத்திரிக்கோளால் ஓநாயின் வயிற்றை திறந்தது. அது உடனே தன் சிறிய ஆடுகளில் ஒன்றை கண்டது. பின்னர் எல்லாம் வெளியே வந்தது. அவர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருந்தன. தாயாடு மகிழ்ச்சியில் தன்னை மறந்து விட்டது. அனைத்து ஆட்டுக்குட்டிகளும் தங்கள் தாயை மகிழ்ச்சியுடன் அணைத்துக் கொண்டன. அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியானார்கள். என் குட்டிகளா, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். தாயாடு தான் சேகரித்த பாறைகளை ஓநாய்க்கு உள்ளே கவனமாக வைத்தது. பின்னர் அதன் வயிற்றை ஊசி மற்றும் நூலால் தைத்தது. ஓநாய் மிகவும் ஆழமாக தூங்கிக் கொண்டிருந்தது. அதனால் எதுவும் உணரவில்லை மற்றும் நகரவில்லை. தாயாடு மற்றும் குட்டி ஆடுகள் விரைவாக தப்பித்து சென்றன. ஓநாய் விழித்து எழுந்து நின்றது. அதன் வயிறு மிகவும் மோசமாக வலித்தது. பல ஆடுகளை சாப்பிட்டதால் தான் வலிக்கிறது என்று நினைத்தது. அதன் வயிற்றில் பாறைகள் நிறைந்திருந்ததால் அதற்கு தாகம் எடுத்தது. கொஞ்சம் தண்ணீர் குடிக்க ஆற்றின் அருகில் வந்தது. ஆனால் அது நடந்து கொண்டிருந்த போது பாறைகள் ஒன்றிற்கு ஒன்று இடித்து கொண்டன. என் வயிறு ரொம்ப கனமா நிறைஞ்சு போயிருக்கு. நான் சாப்பிட்ட ஆடுகள் எல்லாம் கல்லா மாறின மாதிரி இருக்கு. மண்டியிட்டு சிறிது தண்ணீர் குடிக்க விரும்பியது. பாறைகள் மிகவும் கனமாக இருந்ததால் தனது சமநிலையை இழந்து தண்ணீருக்குள் நழுவி அது விழுந்தது. உதவிக்காக கத்தியது. ஆனால் யாரும் உதவவில்லை.
இனி பாறைகளின் எடையை தாங்க முடியாமல் ஆழமான நீருக்குள் சென்றது. என்ன நடந்தது என்று பார்த்ததும் தாயாடும் அதன் குட்டிகளும் ஆற்றிற்கு ஓடின. அவர்கள் அனைவரும் நடனமாட ஆரம்பித்தனர். அன்று முதல் தாயாடு மற்றும் அதன் 7 ஆட்டுக்குட்டிகளும் காட்டில் தங்கள் குடிசையில் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தன. விசித்திர கதைகள் மற்றும் குழந்தைகளுக்கான படுக்கை கதைகள். பிடிவாதமான குழந்தை யானை. தொலைவில் உள்ள ஒரு நிலத்தில் ஒரு காட்டில் யானைகளின் குடும்பம் வசித்து வந்தது. இந்த குடும்பத்தின் இளைய உறுப்பினர் மிகவும் பிடிவாதமான மற்றும் குறும்பான குழந்தை யானை. ஒரு நாள் அதன் பெற்றோர் நடைப்பயணத்திற்கு செல்லும் போது அவர்கள் அதை கத்தி கூப்பிட்டார்கள். செல்லம், நீ எங்கே இருக்கிறாய்? வா, நாங்கள் நடக்க செல்கிறோம். நீ எங்கே மகனே? சீக்கிரம் வா. சிறிது நேரத்தில் குழந்தை யானை அவர்களுக்கு அருகில் வந்தது. அவர்களுடன் நடக்க செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று நினைத்தது. நான் உங்களுடன் வர விரும்பவில்லை, சலிப்பாக இருக்கிறது. உன் சகோதரர்கள் வர மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? சரி, அவர்கள் போகட்டும். எப்போதும் ஒரே மாதிரியான செயல்களை செய்கிறோம், எல்லாம் சலிப்பை ஏற்படுத்துகிறது. அம்மா மற்றும் அப்பா யானை தங்கள் குழந்தையின் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டாலும் அதை காட்ட விரும்பவில்லை. சரி மகனே, இங்கிருந்து நகராதே. இருட்டுவதற்கு முன் நாங்கள் திரும்பி வருவோம். சரி, எப்போதும் போல. அவனது குடும்பத்தினர் சிறிய பிடிவாதமான யானையை தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டனர். குழந்தை யானை சிறிது நேரம் விளையாடியது. ஆனால் விரைவில் சலிப்படைய ஆரம்பித்தது. எவ்வளவு சலித்து போனதோ அவ்வளவு கோபமடைந்தது. நான் இனி யானையாக இருக்க விரும்பவில்லை. யானையாக இருப்பது மோசமானது. நான் என்னவாக இருக்க வேண்டும்? அந்த தருணத்தில் அது ஒரு குதித்து வரும் மானை பார்த்தது. அதனால் அது ஒன்றை தீர்மானித்தது. ஆமாம் ஆமாம், நான் ஒரு மானாக இருக்க வேண்டும். வேகமாக இருப்பேன். குழந்தை யானை மானை போல் சுற்றி குதிக்க முயன்றது. ஆனால் அதன் பெரிய மற்றும் கட்டை கால்கள் சிக்கி கீழே விழுந்தது. தலை முட்டியது. நிச்சயமாக அது கொஞ்சம் வலித்திருக்கும். ஒரு மானாக இருப்பது வேடிக்கையானது இல்லை. குட்டி யானை மேலும் காட்டுக்குள் செல்ல ஆரம்பித்தது. குரங்குகள் விளையாடி கொண்டிருந்த ஒரு மரத்தின் மத்தியில் வந்தது. அவை ஒரு கிளையில் இருந்து இன்னொரு கிளையில் குதித்துக் கொண்டிருந்தார்கள். ஒன்றாக மிகவும் வேடிக்கையாக இருந்தார்கள். எனவே அது தனக்குத்தானே நினைத்துக் கொண்டது, குரங்குகள் மிகவும் வேடிக்கையாக இருக்கின்றன, நானும் ஒரு குரங்காக வேண்டும். எனவே அது குரங்குகளிடம் கூறியது, ஏ குரங்குகள், என்னை பாருங்கள், நானும் ஒரு குரங்கு, என்னுடன் விளையாடு. குரங்குகள் சிறிது நேரம் நின்று குழந்தை யானையை பார்த்தன. பின்னர் அனைவரும் மரத்தில் இருந்து கீழே இறங்கி யானையை சூழ்ந்தனர். ஒன்று அதன் மீது குதித்தது, ஒன்று காதை இழுத்தது, ஒன்று அதன் துதிக்கையில் தொங்கியது, கடைசியாக ஒன்று அதன் தலையில் தேங்காயை வீசியது. குழந்தை யானை திகைத்து போனது. மேலும் குரங்குகளைப் போல் ஒரு கிளையில் இருந்து குதித்து அதால் ஓட முடியவில்லை. மேலும் அதை காயப்படுத்தின. அதால் குரங்குகளுடன் விளையாட முடியவில்லை. தனது துதிக்கையால் அவற்றை அகற்றிவிட்டு முடிந்தவரை வேகமாக ஓடியது. குழந்தை யானை மேலும் காட்டுக்குள் செல்ல ஆரம்பித்தது. இந்த முறை அது மரத்தில் ஒரு அணிலை பார்த்தது. அணில் கிளையிலிருந்து ஒரு கொட்டையை பறித்து கொண்டு மீண்டும் தனது வலைக்குள் சென்றது. என்ன ஒரு அழகான விலங்கு! அது சிறியது என்பதால் அதால் எல்லா இடங்களிலும் செல்ல முடியும். ஆம், நான் ஒரு அணிலாக இருக்க வேண்டும். குழந்தை யானை மரத்தில் ஏற முயன்றது, ஆனால் தோல்வியுற்றது. எனவே அது தனது துந்தி கையை வலையில் நுழைத்தது. பரிதாபமான சிறிய அணில் மிகவும் பயந்து முடிந்தவரை வேகமாக வெளியே குதித்தது. குழந்தை யானை இந்த முறை தலையை வலைக்குள் நுழைக்க முயன்றது. ஆனால் தலை சிக்கிக் கொண்டது. அதை வெளியே எடுப்பது மிகவும் கடினமாக இருந்தது. நான்
அணிலாக இருக்க தகுதியற்றவன். மரங்கள் மிகவும் சிறியவை. குழந்தை யானை இப்போது வீட்டிலிருந்து வெகு தொலைவில் இருந்தது. இன்னும் சிறிது தூரம் சென்று ஒரு அழகான கிளியை கண்டது. கிளி ஒரு மரத்தில் இருந்து இன்னொரு மரத்திற்கு பறந்து கொண்டிருந்தது. குழந்தை யானை இதை பார்த்து ரசித்தது. அருகில் வந்தது. நானும் ஒரு கிளியாக இருக்க விரும்புகிறேன். பறக்க கற்றுக் கொடுக்க முடியுமா? நிச்சயமாக என்னால் முடியும். இருவரும் சேர்ந்து ஒரு ஏரிக்கு அடுத்த ஒரு உயரமான குன்றிற்கு சென்றனர். இப்போது நான் எப்படி பறக்கிறேன் என்று பார். கிளி தன் சிறகுகளை திறந்து குதித்தது. அது வானத்தில் பறந்தது. குழந்தை யானை அப்படியே செய்தது மற்றும் குன்றிலிருந்து கீழே விழுந்தது. கிளி தனது சிறகுகளுடன் பறந்தபோது குழந்தை யானை காற்றில் இருந்து கீழே விழுந்து ஏரியில் விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக அது வெளியே வந்து கரைக்கு செல்ல முடிந்தது. சேற்றால் மூடியிருந்தது மற்றும் அதன் உடல் முழுவதும் வலி ஏற்பட்டது. கிளி அதற்கு அருகில் பறந்து வந்தது. நீ ஒரு யானையாகவே இருக்க வேண்டும் நண்பா. அந்த நேரத்தில் குன்றின் மீது அமர்ந்திருந்த ஒரு பறவை குஞ்சு அதன் கூட்டிலிருந்து விழுந்து ஏரியில் காணாமல் போனது. பீதியில் அதன் தாய் பறவை தன் குழந்தையின் அருகில் பறந்து சென்றது. அவள் தண்ணீருக்கு மேலே பறந்து கத்திக் கொண்டிருந்தது. காப்பாற்றுங்கள், உதவி செய்யுங்கள், என் குழந்தையை காப்பாற்றுங்கள். குட்டி யானை அந்த நேரத்தில் தண்ணீரில் சென்றது. தனது துந்தி கையை வைத்து குழந்தை பறவையை தேட ஆரம்பித்தது. சில வினாடிகள் கடந்த பின் தனது துந்தி கையை வெளியே எடுத்தது. பறவை குஞ்சு துந்தி கை நுனியில் இருந்தது. உயிருடன் இருக்கிறாள், உயிருடன் இருக்கிறாள். குழந்தை யானை கவனமாக பறவை குஞ்சை ஏரியின் கீழே வைத்தது. தாய் பறவை பறந்து அவர்களுக்கு அருகில் வந்தது. நல்ல வேளையாக நீங்கள் இங்கே இருந்தீர்கள், இல்லை என்றால் அவள் நீரில் மூழ்கி இருப்பாள். இந்த வார்த்தைகளை கேட்டு யானைக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. தகுதியானவன் என்று உணர்ந்தது. நான் யானையாக இல்லாமிருந்தால் இந்த பறவை குஞ்சை என்னால் காப்பாற்ற முடிந்திருக்காது என்று நினைத்தது. நான் யானையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட இரவு நேரம். யானை இப்போது வீட்டில் இருந்து வெகு தொலைவில் இருந்தது. இதை நினைத்து கவலை அடைந்தது. திரும்பி வந்தபோது கிளி வானத்தில் பறப்பதை, அணில் தனது தலையை வலையிலிருந்து வெளியே எடுப்பது, குரங்குகள் ஒரு கிளையில் இருந்து இன்னொரு கிளையில் ஆடிக்கொண்டிருக்கின்றன, அதை கடந்து ஓடிய மிக வேகமான மான், இதையெல்லாம் கண்டது. அப்போது அது தனது குடும்பத்தை எவ்வளவு மறந்து விட்டதாகவும் தனது வேடிக்கையான பிடிவாதத்தால் அவர்களை எவ்வளவு வருத்தப்படுத்தியது என்பதையும் பற்றி யோசித்தது. இப்போது அது செய்ய விரும்பியது எல்லாம் மன்னிப்பு கேட்பது மட்டும்தான். ஒரு காலத்தில் ஹான்சல் மற்றும் கிரேட்டல் என்ற ஒரு சகோதரன் சகோதரி வாழ்ந்தனர். அவர்கள் குழந்தைகளாக இருந்தபோது அவர்களின் தாய் காலமானார். அவர்கள் தங்கள் அப்பாவுடன் காட்டில் ஒரு குடிசையில் வசித்து வந்தனர். அப்பா மரம் வெட்டுபவராக வேலை செய்து வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் குழந்தைகளை கவனித்து வந்தார். 2 வருடங்கள் கடந்து விட்டன. வேலையையும் 2 குழந்தைகளையும் கையாளுவதற்கு சிரமப்பட்டு மீண்டும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார். புதிய மனைவி ஒரு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவள். ஏழைகள் என்ற உண்மை மற்றும் ஆழ்ந்த காட்டில் இருப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை. அதோடு வளர்ப்பு குழந்தைகளும் பிடிக்கவில்லை. ஒரு குளிர்கால இரவன்று படுக்கைக்கு தயாராகும் போது ஹான்சலும் கிரெட்டலும் தங்கள் மாற்றாந்தாய் தங்கள் அப்பாவுடன் பேசுவதை கேட்டார்கள். இந்த குளிர்காலத்தை நாம் எப்படி ஓட்டுவது? நம்மிடம் போதுமான உணவு இல்லை. இந்த குழந்தைகளை விரட்டுங்கள், இல்லை என்றால் பட்டினியாக கிடப்போம். அவர்களது அப்பா ஆவேசமாக எதிர்த்தார். வாயை மூடுங்கள்.
நான் முடிவெடுத்து விட்டேன். இவர்களை காட்டுக்கு அழைத்துச் சென்று விட்டு விடுங்கள். இதையெல்லாம் கேட்டு கிரெட்டல் அழ ஆரம்பித்தாள். அவள் சகோதரன் ஹான்சல் அவளுக்கு ஆறுதல் கூறினான். கவலைப்படாதே கிரெட்டல், வீட்டிற்கு போகும் வழியை நாம் கண்டுபிடித்து விடுவோம். அன்று இரவு ஹான்சல் வெளியேறி தன்னால் முடிந்த அளவு கூழாங்கற்களை தனது பைகளில் சேகரித்தான். காலையில் அவர்கள் அனைவரும் காட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். அவர்கள் சுற்றுலா செல்வதாக அவர்களின் தந்தை கூறினார். அவர்கள் நடந்து செல்லும் போது யாரும் கவனிக்காத போது திரும்பி வரும் வழியை குறிக்க ஹான்சல் கூழாங்கற்களை கீழே போட்டான். மதியம் அவர்களது அப்பாவும் மாற்றான் தாயும் தீ பற்றி வைத்துவிட்டு விரைவில் வருவதாக சொல்லி சென்று விட்டனர். ஆனால் அவர்கள் திரும்பி வரவில்லை. இரவு ஆனதும் காட்டில் உள்ள அனைத்து காட்டு விலங்குகளின் பயங்கரமான ஒலிகளும் இவர்களை சுற்றி ஒலிக்க ஆரம்பித்தன. நடுங்கிய ஹான்சலும் கிரெட்டலும் நில ஒளி வரும் வரை நெருப்பின் பக்கத்தை விட்டு வெளியேறவில்லை. பிறகு நில ஒளியில் பிரகாசிக்கும் கூழாங்கற்களை பின்தொடர தொடங்கி வீட்டை நோக்கி நடந்தார்கள். நல்ல வேலை செய்தாய் ஹான்சல், நீ ஒரு புத்திசாலி. குழந்தைகள் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது அவர்களின் அப்பா மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தார். அவர்களுடைய மாற்றான் தாய் மகிழ்ச்சியாக இருப்பதை போல செயல்பட்டாள். ஆனால் அவளது முடிவில் தீர்மானமாக இருந்தாள். அவர்கள் திரும்பி வந்ததில் அவள் வருத்தப்பட்டாள். 3 நாட்களுக்கு பிறகு மாற்றான் தாய் மீண்டும் அவர்களை விரட்ட முயற்சித்தாள். இந்த முறை இரவில் அவள் ஹான்சல் மற்றும் கிரெட்டலின் கதவை பூட்டினாள். மேலும் ஹான்சலை மீண்டும் கூழாங்கற்களை சேகரிக்க அனுமதிக்கவில்லை. ஆனால் ஹான்சல் ஒரு புத்திசாலி பையன். அவர்கள் காலையில் காட்டுக்கு நடந்து செல்லும் போது இந்த முறை அவன் முந்தைய நாள் இரவு தனது சட்டை பையில் வைத்திருந்த ரொட்டி துண்டுகளை கீழே போட்டான். நண்பகலில் அவர்களது தந்தையும் மாற்றான் தாயும் ஒரு சாக்கு சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அவர்களை மீண்டும் காட்டில் தனியாக விட்டுவிட்டார்கள். அவர்கள் திரும்பி வரவில்லை என்பதை உணர்ந்த ஹான்சலும் கிரெட்டலும் இருட்டுவதற்கு முன் வீட்டிற்கு செல்ல விரும்பினர். ஆனால் இந்த முறை ரொட்டி துண்டு விட்டு சென்ற பாதையை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதை பறவைகள் உண்டுவிட்டன. கிரெட்டல் அழ ஆரம்பித்தாள். முதல் முறையாக ஹான்சலும் நம்பிக்கையை இழந்தான். இந்த முறை குழந்தைகள் உண்மையில் தொலைந்து விட்டார்கள். தண்ணியும் உணவும் இல்லாமல் பயத்தோடு அவர்கள் 3 நாட்கள் காட்டை சுற்றி திரிந்தனர். 3ஆம் நாள் பனியை போல் வெள்ளை நிற பறவையை கண்டார்கள். பறவை அவர்களுக்காக அழகிய குரலால் பாடல்களை பாடியது. அவர்கள் ஒரு கணம் தங்கள் பசியை மறந்து பறவையை பின்தொடர தொடங்கினர். பறவை ஒரு வேடிக்கையான தோற்றமுள்ள வீட்டின் முன் அவர்களை அழைத்து வந்தது. இந்த வீட்டில் ரொட்டி சுவர்கள், கேக்கால் ஆன கூரை மற்றும் சாக்லேட் ஜன்னல்கள் இருந்தன. மற்றும் சுற்றி வண்ணமயமான கிரீம் கொண்டு மூடப்பட்டிருந்தது. ஹான்சல் மற்றும் கிரெட்டலால் அவர்களின் கண்களை நம்ப முடியவில்லை. வீடு நம்ப முடியாத அளவிற்கு சுவையாக தோன்றியது. குழந்தைகள் எல்லாத்தையும் மறந்துவிட்டு வீட்டை நோக்கி ஓட ஆரம்பித்தார்கள். போது உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது. என் வீட்டை யார் சாப்பிடுகிறார்கள்? அவர்கள் ஒரு அழகான மற்றும் இனிமையான வயதான பெண்ணை பார்த்தார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது என்று அவர்கள் அவளிடம் சொன்னபோது அவள் அவர்களுக்காக கவலைப்பட்டு உள்ளே வர சொன்னாள். வீட்டின் உள்புறம் வெளியில் இருந்ததை விட வித்தியாசமாக இருந்தது. அது இருட்டாகவும் பயங்கரமாகவும் இருந்தது.
ஆனால் அவர்கள் மிகவும் சோர்வாகவும் பசியுடன் இருந்ததால் கவனிக்கவில்லை. அந்த வயதான மூதாட்டி அவர்களுக்கு எல்லா விதமான உணவையும் கொடுத்தாள். குழந்தைகள் முன்பு எப்போதும் சாப்பிடாதது போல் உணவை சாப்பிட்டார்கள். அன்று இரவு அவர்கள் இதுவரை கண்டிராத மென்மையான படுக்கையில் தூங்கினார்கள். காலையில் எழுந்ததும் வயதான பெண்மணி அங்கே இல்லை. அவர்கள் சுற்றி பார்க்க ஆரம்பித்தார்கள். தாழ்வாரத்தின் முடிவில் அவர்கள் ஒரு சிறிய கதவை கண்டார்கள். அவர்கள் கதவை திறந்தபோது உள்ளே தங்கம் மற்றும் புதையல் நிறைந்த பெட்டிகள் இருந்தன. அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஹான்சல் உள்ளே நுழைந்து உன்னிப்பாக பார்க்க விரும்பினான். அப்போது அவர்கள் மீண்டும் அவளுடைய குரலை கேட்டார்கள். நீங்கள் 2 பேரும் என்ன செய்கிறீர்கள்? அவர்கள் திரும்பிய போது சூனியக்காரியை கண்டார்கள். அவள் அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தாள். அப்போதுதான் தெளிவானது, அந்த வயதான பெண்மணி சூனியக்காரி. அந்த குழந்தைகள் ஓட முயன்றார்கள், ஆனால் கதவு போடப்பட்டிருந்தது. சூனியக்காரி ஹான்சலின் முடியை பிடித்து இழுத்தாள். ஒரு கூண்டில் பூட்டினாள். பின்னர் அவள் கிரெட்டலை சமையல் அறைக்கு இழுத்து சென்றாள். உன் சகோதரன் மிகவும் ஒல்லியாக இருக்கிறான். அவனுக்காக உணவை சமைத்து அவனை குண்டாக்கு. அவன் நல்ல நிலையில் இருந்தால் எனக்கு சுவையான உணவாவான். ஆனால் நீ எதையும் சாப்பிடாதே. எல்லா உணவும் அவனுக்கு. வேறு வழி இல்லாமல் கிரெட்டல் அவள் கேட்கப்பட்டதை செய்தாள். அதிர்ஷ்டவசமாக ஹான்சல் ஒரு புத்திசாலி சிறுவன். அவன் தீய இதய சூனியக்காரியை ஏமாற்ற முடிவு செய்தான். ஒவ்வொரு இரவும் சூனியக்காரி தூங்கிக் கொண்டிருந்த போது அவன் கூண்டின் தரையில் ஒரு குழியை தோண்டிக் கொண்டிருந்தான். சூனியக்காரி தினமும் காலையில் ஹான்சலை கட்டிப்பிடிப்பாள். அவன் எடை அதிகரித்ததா இல்லையா என்று பார்ப்பாள். ஆனால் ஹான்சல் தனது சகோதரி சமைத்த எதையும் சாப்பிடவில்லை. அவன் தோண்டிய குழியில் போட்டான். சூனியக்காரி கிரெட்டலை மேலும் சமைக்க சொன்னாள். இவ்வாறு நாட்கள் சென்று கொண்டிருந்தன. பிறகு ஒரு நாள் அந்த சூனியக்காரி கூறினாள், உண்டோ ஒல்லியோ இனி எனக்கு கவலை இல்லை. இன்று நான் ஹான்சலை சமைக்க போகிறேன். அவள் கிரெட்டலிடம் கூறினாள், அடுப்பில் மாவு வெந்து விட்டதா என்று பார். கிரெட்டல் பயந்திருந்தாலும் அவளுடைய சகோதரனை போலவே ஒரு புத்திசாலி பெண்ணாக இருந்தாள். சூனியக்காரி அவளை அடுப்பில் தள்ள போகிறாள் என்று புரிந்து கொண்டாள். என்னால் அடுப்பின் உள்ளே குனிந்து பார்க்க முடியவில்லை. கிரெட்டல் இவ்வாறு கூறினாள். சூனியக்காரி அவளை ஒரு புறம் தள்ளி அவளுடைய தலையை உள்ளே விட்டாள். கிரெட்டல் தன் வலிமையை சேகரித்து சூனியக்காரியை அடுப்பின் உள்ளே தள்ளினாள். சூனியக்காரி சாவியை எங்கே மறைத்து வைத்திருக்கிறாள் என்று கிரெட்டலுக்கு தெரியும். அவள் நேராக ஓடி ஹான்சலை கூண்டில் இருந்து காப்பாற்றினாள். அடுப்பில் இருந்து தீப்பிழம்புகள் வீடு முழுவதும் நிரம்பின. ஹான்சலும் கிரெட்டலும் காட்டை நோக்கி ஓடினார்கள். அவர்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. சிறிது நேரம் கழித்து அவர்களுக்கு ஒரு ஆறு தெரிந்தது. அங்கு ஒரு மாபெரும் அன்னம் அவர்களை ஒவ்வொருவராக ஆற்றின் மறுபுறம் அழைத்து சென்றது. குழந்தைகள் சுற்றி பார்த்தார்கள். திடீரென்று அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று உணர்ந்தார்கள். பிறகு வீட்டை நோக்கி வேகமாக ஓடினார்கள். தனது குழந்தைகளை பார்த்தபோது தந்தை மகிழ்ச்சி அடைந்தார். ஆனந்த கண்ணீருடன் அவர்களின் மாற்றான் தாய் அவர்களை காட்டில் விட்டு சென்ற உடனேயே தனது பெற்றோர் வீட்டிற்கு திரும்பி சென்றாள் என்பதை கூறினார். அவர் செய்ததை நினைத்து வருந்தினார். அவர்களை கடினமாக தேடியதாக கூறினார். குழந்தைகள் தங்கள் தந்தையை மிகவும் நேசித்தார்கள். அதனால் அவர்கள் அவரை மன்னித்தார்கள். இன்னொரு ஆச்சரியம் அவர்களின் தந்தைக்காக காத்திருந்தது. அவர்கள் இருவரும் சூனியக்காரியின் வீட்டில் கண்டுபிடித்த தங்கம் மற்றும் வைரங்களை தங்கள் பையில் நிரப்பி கொண்டு வந்தார்கள். இதை பார்த்த தந்தை ஆச்சரியப்பட்டார்.
அவர்களது குடும்பத்தில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் போய்விட்டன. அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். அலாதீன் மற்றும் ஒரு மாய விளக்கு. ஒரு முறை உலகின் கிழக்கு பகுதியில் ஒரு ஏழையான ஆனால் மிகவும் நல்ல இதயமுள்ள அலாதீன் என்ற ஒரு பையன் அவரது தாயுடன் வாழ்ந்து வந்தார். அலாதீன் சம்பாதிக்க மிக கடுமையான வேலைகளை செய்து மிக தொலைவான இடங்களுக்கு சென்றார். ஒரு நாள் அவர் சந்தையில் விற்க சில வாழைப்பழங்களை பறிக்க வெகு தூரம் சென்று கொண்டிருந்தார். திடீரென்று அவர் ஒரு தாடி மற்றும் இருண்ட தோற்றத்துடன் ஒரு நல்ல உடை அணிந்த மனிதரை பார்த்தார். அந்த மனிதர் தன் கையில் தங்கத்தை காட்டி கூறுகிறார், வணக்கம் தம்பி, நான் அப்பாவோட பழைய நண்பன். உனக்கு தங்க நாணயம் வெல்ல விருப்பம் இருக்கா? தங்க நாணயமா? வாழ்நாள் முழுவதும் நான் வாழைப்பழங்களை பறித்தாலும் இதை சம்பாதிக்க முடியாது. அந்த மனிதர் அலாதீனை கல்லிற்கு கீழே உள்ள குழிக்குள் போகுமாறு கூறுகிறார் மற்றும் அவர் சொன்னபடி செய்யும்படி அவரிடம் கேட்டார். இது மிகவும் எளிதான பணி என்று அலாதீன் கருதுகிறார். ஒன்றாக அவர்கள் பாறையை தள்ளிவிட்டு குழியை பார்த்தார்கள். அவர் சின்னதாக இருந்ததால் துளை வழியாக சென்று விட்டார். அவர் மிகவும் நேரான படிக்கட்டுகளை பார்த்து அது வழியாக சென்றார். ஒரு பழைய விளக்கினால் குகை வெளிச்சமாக இருப்பதை அவர் பார்த்தார். அவர் தனது கண்களை நம்ப முடியாத அளவு அந்த குகைக்குள் விலைமதிப்பற்ற கற்கள், தங்கம் மற்றும் கஜானாக்கள் இருந்தது. அதிர்ச்சியில் இருக்கும்போது அலாதீன் மேலிருந்து ஒரு குரலை கேட்டு பயந்து போனார். நீ விளக்கை பார்த்தால் அந்த வெளிச்சத்தை அணைத்து விடு, பிறகு அதை என்னிடம் கொண்டு வா. அங்கே பொக்கிஷம் மற்றும் தங்கம் அனைத்திலும் இருந்தும் அந்த மனிதர் விரும்பிய ஒரே விஷயம் பழைய மதிப்பற்ற விளக்கு என்று அலாதீனுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போது அலாதீன் பயந்தார். அலாதீன் விளக்கை எடுத்துக்கொண்டு படியேற தொடங்குகிறார். ஆனால் அவர் எதையும் செய்வதற்கு முன்பு அந்த மனிதன் கத்த ஆரம்பித்தார். விளக்கை எங்கிட்ட கொடு, சீக்கிரமா கொடு. அந்த மனிதனின் நடத்தையை அலாதீன் புரிந்து கொள்ள முடியவில்லை. முதல்ல நான் இங்கிருந்து வெளியே போகணும். விளக்க நீ எங்கிட்ட கொடுக்கலனா இந்த குகையிலேயே நான் உன்னை சிறை வச்சிடுவேன். அந்த மனிதர் நல்லவர் இல்லை என்பதை அலாதீன் அப்போது அறிந்து கொண்டார். இல்ல, முதல்ல நீ என்ன வெளியே கொண்டு வா. முட்டாள், நான் சொல்றது உனக்கு கேட்கல? ஏய், என்ன உள்ள போட்டு அடைக்காத. அவரது மோதிரம் விழுந்ததை அறியாத அந்த மனிதர் கல்லை துளைக்கு மேல் தள்ளி அலாதீனை விட்டு சென்றார். அலாதீன் தரையில் மோதிரத்தை பார்த்தார். அதை எடுத்து அவர் அதை போட்டுக்கொண்டார். அதை தொடர்ந்து சத்தமுடன் குகை ஒரு இளஞ்சிவப்பு நிற புகையால் நிரம்பி அதிலிருந்து ஒரு ராட்சதன் தோன்றியது. பயந்து போய் அலாதீன் அந்த ராட்சதனை பார்த்தார். என்ன வேண்டுமோ அதை கேள், ஆனால் ஒரு நிபந்தனை. 3 வரங்களை தான் கேட்க முடியும். 3 மட்டும்தான். எனக்கு வீட்டுக்கு போகணும். சரி, போகலாம். ஒரு நொடியில் அலாதீன் வீட்டிற்கு திரும்பினார். அவரது மகனை திடீரென்று பார்த்து அலாதீனின் அம்மா கத்தத் தொடங்குகிறாள். அலாதீன் தனது தாய்க்கு விளக்கினார். அவர் தங்கங்களை எடுக்க முடியாமல் வெறும் இந்த பழைய விளக்கு மட்டுமே எடுத்து வந்தார் என்று கூறினார். அதை அவர் சுத்தம் செய்ய தேய்த்த போது உடனே அதிலிருந்து வந்த புகை அறை முழுவதும் நிரம்பியது. அந்த புகையிலிருந்து ஜீனி தோன்றியது. ஆஹா எஜமானே, ஆஹா! இத்தனை ஆண்டுகளாக விளக்கில் அடைபட்டிருந்தேன். எனக்கு விடுதலை கொடுத்து விட்டீர்கள். என்ன வேண்டுமே கேளுங்கள் எஜமானே, கேளுங்கள். திகைத்து மற்றும் உறைந்து போன அலாதீன் மற்றும் அவரது தாய் ஜீனியை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜீனி சொன்னதை மீண்டும் கூறியது. கேளுங்கள் எஜமானே, என்ன வேண்டும் கேளுங்கள். சரி,
அப்படி என்றால் எனக்கு சுவையான உணவு கொண்டு வா. அனைத்து வகையான உணவு, பழங்கள் மற்றும் இனிப்புடன் அறையின் நடுவில் ஒரு மேஜையில் அனைத்தும் தோன்றின. அந்த நாளில் இருந்து மாய விளக்கிற்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். எதையும் அலாதீன் மற்றும் அவரது தாய் கேட்டாலும் அது கிடைத்தது. அவர்கள் பணக்கார மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். நீண்ட காலம் கடந்து விட்டது. ஒரு நாள் சந்தையின் வழியாக செல்லும் போது அலாதீன் அந்த ராஜ்யத்தின் அரசரின் மகளான ஜாஸ்மின் ஒரு வெள்ளி சிம்மாசனத்தில் படையினரால் தூக்கி செல்லப்படுவதை பார்த்தார். அவர் அவளை காதலிக்க உடனே தொடங்கினார். அவர் வீட்டிற்கு சென்று தனது அம்மாவிடம் அதை பற்றி சொன்னார். அதனால் அவரது அம்மா ஜீனியின் உதவியுடன் தங்கம் நிறைந்த ஒரு பெட்டியை கோட்டைக்கு எடுத்து சென்றாள். அவள் காவலர்களிடம் சுல்தானுக்காக ஒரு அன்பளிப்பை கொண்டு வந்துள்ளதாக சொன்னாள். அது பிடித்து போனதால் சுல்தான் உள்ளே அழைத்தார். அவள் தன் மகனின் நோக்கங்களை பற்றி அவரிடம் சொன்னபோது சுல்தான் அவளது மகனின் சொத்துக்களையும் சக்தியையும் நிரூபிக்க அவளிடம் கேட்டார். உங்கள் மகன் என் மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் 40 அடிமைகளை என்னிடம் அனுப்ப வேண்டும். ஒவ்வொருவரிடமும் விலை மதிப்பற்ற கற்களின் பெட்டி இருக்க வேண்டும். அதை பின்தொடர்ந்து 40 வீரர்கள் அதற்கு பாதுகாப்பாக வர வேண்டும். சுல்தானின் விருப்பத்தை கேட்டு அலாதீனின் தாய் சோகமாக வீட்டிற்கு சென்றாள். ஜினி இந்த பெரிய விஷயத்தை வழங்குவதற்கு இயலாது என்று அவள் நினைத்தாள். அலாதீன் விளக்கை தேய்த்தார். பிறகு ஜினி வெளியே வந்தது. கேளுங்கள் யசமானே, உங்களுக்கு என்ன வேண்டும்? அலாதீன் சுல்தானின் விருப்பங்களை பற்றி ஜீனியிடம் கூறினார். ஜீனி 3 முறை தன் கைகளை தட்டியது. அப்போது அவர்களுக்கு அருகிலேயே 40 அடிமைகள் விலை மதிப்புள்ள கற்களுடன் நின்றார்கள். 40 படையினரும் அவர்களை பாதுகாக்க இருந்தனர். அடுத்த நாள் அவரது கண்களின் முன்பு அவர் நிரம்பியதை பார்த்து சுல்தான் மிகவும் ஈர்க்கப்பட்டார். அலாதீன் எவ்வளவு பணக்காரராக இருப்பார் என்று அவர் ஆச்சரியப்பட்டார். என் மகள் ஒரு ஆடம்பரமான அரண்மனையில் தான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். அது உங்களால் முடிந்தால் என் மகளை திருமணம் செய்து கொள்ள நான் அனுமதிப்பேன். அலாதீன் ஜினியிடம் சுல்தானின் விருப்பத்தை சொன்னார். ஜினி விருப்பத்தை உடனே நிறைவேற்றியது. அலாதீனால் தனது கண்களை நம்பவே முடியவில்லை. ஒரு அழகான ஆடம்பரமான கோட்டை அவர்களின் வீட்டிற்கு அருகே இருந்தது. அதை அவரால் நம்பவே முடியவில்லை. சுல்தான் அலாதீனை விட பணக்கார மாப்பிள்ளையை கண்டுபிடிக்க முடியாது என்று நினைத்தார். அலாதீன் மற்றும் இளவரசி ஜாஸ்மினின் திருமணம் 3 நாட்களுக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. அலாதீனின் அதிர்ஷ்டம் மற்றும் சொத்துக்களை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டார்கள். ஆனால் அலாதீன் மற்றும் அவரது தாய் ஜாஸ்மினிடம் கூட ஜினியை பற்றி கூறவில்லை. ஒரு நாள் ஒரு விற்பனையாளர் அலாதீனின் கோட்டைக்கு வந்தார். பழைய விளக்குகள் வேணுமா? பழைய விளக்குகள். பழைய விளக்குகளை விற்கிறேன். பழைய பொருட்கள் எதுவானாலும் நானும் வாங்கிக் கொள்வேன். ஜாஸ்மின் விற்பனையாளர் கூச்சலிட்டு கத்துவதை கேட்டாள். மேலும் பழைய விளக்கை விற்று புதியதை வாங்கினால் அலாதீன் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என்று நினைத்தாள். அவள் விற்பனையாளரிடம் மாய விளக்கை கொடுத்துவிட்டு ஒரு புதியதை பெற்றாள். அந்த விற்பனையாளர் உண்மையில் துளையில் அலாதீனை அடைத்த அந்த தீய மனிதர். அவர் அந்த விளக்கை பெற்றவுடன் ஜாஸ்மினுடன் கோட்டையை தொலை தூரத்திற்கு எடுத்து செல்ல ஜீனிக்கு உடனடியாக கட்டளையிட்டார். அலாதீன் வீடு திரும்பிய போது அந்த கோட்டை இப்போது காணப்படவில்லை. ஏதோ தப்பு நிகழ்ந்திருக்கும் என்று அவர் அறிந்து கொண்டார். அவர்களின் பழைய வீடு அங்கேயே இருந்தது. அவர் வீட்டிற்குள்ளே ஓடி குகையில் கண்டுபிடித்த மோதிரத்தை அணிந்து கொண்டார். அவர் தனது விரலில் போட்டவுடன் மீண்டும் ஒரு முறை அந்த ராட்சதன் தோன்றியது.
என்ன வேண்டுமோ கேளுங்கள். ஆனால் ஒரு விஷயம், 2 மட்டும்தான் கேட்க வேண்டும். என்னை ஜாஸ்மினிடம் அழைத்துச் செல்லுங்கள். அவர் பேசுவதை முடித்தவுடன் அவர் கோட்டையில் தன்னை கண்டார். அவர் உடனடியாக ஒளிந்து கொண்டார். அவரது மனைவி ஜாஸ்மின் தீய மனிதருக்கு சேவை செய்து கொண்டிருந்தாள். அவர் கைகளில் விளக்கு இருந்தது. யாரும் அவரை பார்க்க முடியாத இடத்தில் அலாதின் மோதிரத்தை திரும்பவும் போட்டுக்கொண்டார். மீண்டும் ராட்சதன் தோன்றியது. என்ன வேண்டுமோ கேளுங்கள். ஆனால் ஒரு விஷயம், 1 மட்டும்தான் கேட்க வேண்டும். அந்த தீய மனிதன் நீண்ட காலத்திற்கு தூங்க வேண்டும். அவர் சொல்லி முடித்தவுடன் அவர் தனது மனைவியிடம் ஓடினார். ஜாஸ்மின் பயத்தில் தீய மனிதரை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அலாதினை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். ஆரம்பத்தில் இருந்து நிகழ்ந்த அனைத்தையும் அலாதின் ஜாஸ்மினிடம் கூறினார். ஜாஸ்மின் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். அலாதின் மீண்டும் விளக்கை தேய்த்தார். ஜீனி தோன்றியது. என்ன வேண்டுமோ கேளுங்கள் எஜமானே. இந்த தீயவனை தொலைதூரத்திற்கு அனுப்பிவிடு. மீண்டும் அவன் என் முன்னால் வரக்கூடாது. தூங்கிக் கொண்டிருந்த மனிதர் மறைந்து போனார். அலாதின் அதன் பழைய இடத்திற்கு கோட்டையை எடுத்துச் செல்ல ஜீனியிடம் கேட்டுக்கொண்டார். கோட்டை இருந்த இடத்திற்கே எங்களை அழைத்துச் செல். முன்பு இருந்த இடத்திற்கே கோட்டை பறந்து வந்தது. அதன் பழைய இடத்தை அடைந்தவுடன் அலாதின் தனது தாய்க்கு அருகில் மீண்டும் இருந்தார். அதன் பிறகு அலாதின், அவரது தாய் மற்றும் இளவரசி ஜாஸ்மின் மகிழ்ச்சியாக அங்கு வாழ்ந்து வந்தனர். ஒரு காலத்தில் கிழக்கில் வெகு தொலைவில் உள்ள ஒரு நாட்டில் அலிபாபா என்ற தச்சர் வாழ்ந்து வந்தார். அவர் தனது மனைவியுடன் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். அலிபாபா தனது கழுதையுடன் விறகு வெட்டுவதற்காக காட்டுக்குள் சென்று அந்த மரக்கட்டைகளை நகரத்தில் விற்று சம்பாதித்து தனது வாழ்க்கையை ஓட்டினார். ஒரு நாள் அவர் விறகு வெட்டுவதற்காக காட்டுக்குள் சென்றார். திடீரென்று குதிரை மேல் வீரர்கள் தன்னை நோக்கி வருவதை உணர்ந்தார். மேலும் அவர்கள் நல்லவர்களாக தெரியவில்லை. அவர்கள் திருடர்களாக இருக்க வேண்டும். நான் உடனே ஒளிய வேண்டும். அலிபாபா தனது கழுதையை புதருக்கு பின்னால் மறைத்து வைத்தார். மேலும் அவர் ஒரு மரத்தின் மேல் ஏறினார். அந்த ஆட்கள் வந்து மரத்தின் அடியில் நின்றனர். அவர்கள் 40 பேர் என்று அலிபாபா சரியாக எண்ணினார். அவர்கள் தங்கள் குதிரைகளில் இருந்து சில கனமான பைகளை இறக்கினார்கள். இந்த மனிதர்கள் திருடர்கள் என்பதை அலிபாபா உணர்ந்தார். திருடர்களின் தலைவன் ஒரு பெரிய பாறையை நோக்கி சென்று கத்த ஆரம்பித்தான். திறந்திடு சீசி, திறந்திடு. திடீரென்று மிகவும் எதிர்பாராத ஒன்று நடந்தது. பெரிய பாறை ஒரு வாயிலை போல திறந்தது. அங்கு ஒரு குகை தோன்றியது. திருடர்கள் ஒவ்வொன்றாக கனமான பைகளை சுமந்து உள்ளே சென்றனர். கடைசியான ஆள் உள்ளே சென்ற பிறகு வாயில் தானாக மூடப்பட்டது. அலிபாபா அதை பார்த்து வாயடைத்து நின்றார். சிறிது நேரம் கழித்து பாறை மீண்டும் திறந்து திருடர்கள் வெளியே வந்தார்கள். கடைசியில் அவர்களின் தலைவர் வெளியே வந்து அவர் வாயிலை நோக்கி திரும்பி கூறினார், மூடிடு சீசி, மூடிடு. பெரிய பாறை உடனடியாக மூடப்பட்டது. திருடர்கள் தங்கள் குதிரைகள் மீது ஏறி குதித்து வெளியேறினர். அலிபாபா மரத்தில் இருந்து இறங்கி நேராக பெரிய பாறைக்கு சென்றார். அவர் மனப்பாடம் செய்த வார்த்தைகளை கத்தி கூறினார். திறந்திடு சீசே, திறந்திடு.
உரத்த சத்தத்துடன் வாயில் திறந்தது. அலிபாபா தயக்கத்துடன் உள்ளே சென்றார். அவர் அங்கு பார்த்ததைக் கண்டு திகைத்து போனார். உள்ளே தங்கம், வெள்ளி, மதிப்புமிக்க துணிகள், வைரங்கள் மற்றும் புதையல் நிறைந்திருந்தன. அவர் சுற்றி பார்த்தார். 3 பைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறினார். அவர் பாறையை நோக்கி திரும்பி திருடர்களின் தலைவர் சொன்னதை மீண்டும் கூறினார். மூடிடு சிசே, மூடிடு. அவர் தனது கழுதையில் அனைத்து பைகளையும் வைத்து வீட்டிற்கு சென்றார். அவர் வீட்டிற்கு வந்ததும் பைகளை மனைவியிடம் காட்டினார். அவளால் கண்களை நம்ப முடியவில்லை. அலிபாபா அவற்றை திருடி இருக்கிறார் என்று நினைத்தாள். இந்த தங்கத்தை எங்கே கண்டுபிடித்தீர்கள்? நடந்த அனைத்தையும் அலிபாபா அவளுக்கு விளக்கினார். அது அவளுக்கு மகிழ்ச்சியை தந்தது. அவர்கள் பைகளை திறக்க தொடங்கினர். எவ்வளவு பணம் இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். இல்லை, ஒரு குழியை தோண்டி அதில் தங்கத்தை புதைப்போம். நீங்கள் வெளியே சென்று குழி தோண்டுங்கள். உங்கள் சகோதரரிடம் சென்று நான் அளவிடும் கோப்பை எடுத்து வருகிறேன். அலிபாபாவின் சகோதரர் காசிம் ஒரு பணக்கார வணிகர். ஆனால் அவர் மிகவும் பேராசை கொண்டவர். அவர் ஒருபோதும் அலிபாபாவுக்கு உதவவில்லை. எனவே அவர் தனது மனைவியை எச்சரித்தார். தங்கத்தை பற்றி நீ எதுவும் பேசாது. இதை பற்றி யாரும் அறியக்கூடாது. அவரது மனைவி காசிமின் வீட்டிற்கு சென்று ஒரு அளவிடும் கோப்பை கேட்டாள். அவர்கள் மிகவும் ஏழ்மையானவர்கள் என்பதை அறிந்த காசிம் உடனே கேட்டார். உங்களுக்கு அளவிடும் கோப்பை எதற்கு தேவை? உங்களிடம்தான் பணமே இல்லையே. அவரது மனைவி உடனடியாக ஒரு பொய்யை உருவாக்கினாள். காசிம் அவளை நம்பவில்லை. அவர் ரகசியமாக கோப்பையில் கொஞ்சம் தேனை தடவி அலிபாபாவின் மனைவியிடம் கொடுத்தார். அவரது மனைவி வீட்டிற்கு திரும்பி வந்ததும் அவர்கள் தங்கத்தை அளவிட ஆரம்பித்தார்கள். மேலும் அலிபாபா தான் அளந்த தங்கத்தை குழிக்குள் புதைத்தார். அவர்கள் தங்கம் அனைத்தையும் புதைத்த பிறகு அவரது மனைவி அளவிடும் கோப்பையை மீண்டும் கொடுக்க சென்றாள். ஆனால் கோப்பைக்கு அடியில் ஒட்டி கொண்ட தங்கத்தை அவள் உணரவில்லை. காசிம் கோப்பையை பெற்றதும் உடனே அதற்கு கீழே பார்த்தார். தங்கத்தை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார். அலிபாபா தங்கத்தை எங்கிருந்து கண்டுபிடித்தான் என்று தெரியவில்லை. காசிமால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. காலையில் அவர் எழுந்து நேரடியாக அலிபாபாவின் வீட்டிற்கு சென்றார். கோப்பையின் கீழ் சிக்கியிருந்த தங்கத்தை காட்டினார். அலிபாபா, நீ ஏழை என்று நினைத்தேன். இந்த தங்கத்தை எங்கிருந்து பெற்றாய் என்று என்னிடம் சொல். அலிபாபா அவர் தங்கத்தை பற்றி வேறு யாரிடமும் சொல்ல மாட்டார் என்று எல்லாவற்றையும் கூறினார். இந்த குகை எங்கே என்று என்னிடம் காட்டாவிட்டால் நீ செய்வதை திருடர்களிடம் கூறுவேன். ஆனால் காசிம் சொன்னதை செய்வார் என்று அலிபாபாவுக்கு தெரியும். வேறு வழியில்லாமல் அவர்கள் ஒன்றாக குகைக்கு சென்றனர். இந்த பாறைக்கு பின்னால் குகை உள்ளது. இப்போ இங்கிருந்து செல்வோம். திருடர்கள் எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம். அலிபாபாவும் காசிமும் வீட்டிற்கு திரும்பி சென்றனர். ஆனால் காசிம் இன்னும் குகையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். அவர் உடனடியாக 2 கழுதைகளை தன்னுடன் அழைத்து கொண்டு குகைக்கு சென்றார். அவர் குகைக்கு முன்னால் வந்தபோது அலிபாபா கூறியதை கூறினார். திறந்திடு சீசே, திறந்திடு. பெரிய பாறை திடீரென நகரத் தொடங்கியது மற்றும் குகைக்கான வாயில் திறக்கப்பட்டது. காசிமுக்கு கண்களை நம்ப முடியவில்லை. உள்ளே இருந்ததை பார்த்து வாயடைத்து நின்றார். பிரகாசிக்கும் தங்கம் அவரை மயக்கியது. அவசரமாக தான் கொண்டு வந்த பைகளை தன்னால் முடிந்த அளவு தங்கத்துடன் நிரப்ப ஆரம்பித்தார். நிரப்ப அதிக இடம் இல்லாத போது அவர் மீண்டும் வாயிலுக்கு சென்றார். ஆனால் வாயில் மூடப்பட்டது. மேலும் மோசமான விஷயம் என்னவென்றால் அதை திறக்க பயன்படுத்தும் வார்த்தைகளை மறந்துவிட்டார். எனவே அவர் சில வார்த்தைகளை சொல்லி அதை திறக்க முயன்றார். திறந்திடு கதவே, திறந்திடு. திறந்திடு பாறையே, திறந்திடு.
திறந்திடு பாறையே திறந்திடு. அவர் என்ன சொன்னாலும் வாயில் திறக்கப்படவில்லை. அவர் பீதி அடைய ஆரம்பித்தார். மற்றொரு வாயிலை தேடினார், ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து திருடர்கள் தங்கள் குகைக்கு திரும்பி வந்தனர். காசிமின் கழுதையை பார்த்தபோது அவர்களுக்கு சந்தேகம் வந்து தங்கள் வாள்களை எடுத்தனர். திறந்திடு சீசே, திறந்திடு. வாயில் திறந்த போது திருடர்கள் காசிமை உடனே பிடித்து அங்கேயே அவரை தண்டித்தனர். அப்படி என்றால் இவன்தான் தங்கத்தை திருடியவனா? இரவான பிறகும் காசிம் வீட்டிற்கு திரும்பவில்லை என்பதால் அவரது மனைவி மிகவும் கவலைப்பட்டாள். அவள் அலிபாபாவின் வீட்டிற்கு ஓடி உதவி கேட்டாள். காசிமுக்கு என்ன நடந்தது என்று நினைத்து அலிபாபாவும் கவலைப்பட்டார். எனவே அவர் குகைக்கு சென்று கழுதைகள் வாயில்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பதை கண்டார். அப்போதுதான் தனது சகோதரர் உள்ளே திருடர்களால் கொல்லப்பட்டதை அறிந்தார். அவர் தன் மனைவியிடம் சென்று எல்லாவற்றையும் கூறினார். இதை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்கள் முடிவு செய்தனர். சில நாட்களுக்கு பிறகு அலிபாபாவும் அவரது மனைவியும் காசிமின் வீட்டில் வசிக்கத் தொடங்கினர். அவர்கள் காசிமின் தொழிலை நடத்தினர், மேலும் அது வளர உதவி செய்தனர். அவர்கள் செல்வந்தர்களாகவும் ஆனார்கள். இந்த நேரத்தில் திருடர்களின் தலைவர் குகையில் தங்கம் ஒவ்வொரு நாளும் குறைந்து வருவதை உணர்ந்தார். எனவே சந்தேகமாக ஏதாவது நடக்கிறதா என்று திருடர்களில் ஒருவரிடம் கவனிக்க கட்டளையிட்டார். ஊருக்குள் சென்று சமீபத்தில் பணக்காரனாகி நிறைய பணம் செலவழிக்க தொடங்கிய ஒருவனை தேடு. திருடன் சந்தியை சுற்றி நடந்து கொண்டிருந்த போது அலிபாபா பையில் தங்கத்துடன் பொருட்களை வாங்க செல்வதை கண்டான். எனவே அவன் அலிபாபாவை வீடு வரை பின்தொடர்ந்து சென்றான். அலிபாபா வீட்டிற்கு சென்றபோது திருடன் அந்த வீட்டு கதவில் அடையாள சின்னம் இட்டான். இருட்டிய பிறகு காசிமின் மனைவி விலங்குகளுக்கு தண்ணீர் ஊத்த வெளியே சென்றாள். அவள் அப்போது கதவில் அடையாளங்களை கண்டாள். அது ஒரு நல்ல காரணத்திற்காக அல்ல என்பதை அவள் உணர்ந்தாள். எனவே அவள் ஒரு வாளியில் வண்ணப்பூச்சை எடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ள அனைத்து கதவுகளிலும் அதே சின்னத்தை குறித்தாள். விரைவிலேயே விழிந்து 40 திருடர்கள் அலிபாபாவின் வீட்டை கண்டுபிடிக்க வந்தார்கள். ஆனால் எல்லா கதவுகளும் ஒரே மாதிரியாக குறியிடப்பட்டிருப்பதை கண்டதும் திரும்பி சென்று விட்டனர். ஆனால் அவர்களுடைய தலைவன் அவரை கண்டுபிடிக்க உறுதியாக இருந்தான். அவன் மாறுவேடமிட்டு சந்தையை சுற்றி நடக்க ஆரம்பித்தான். கடைசியில் அலிபாபாவை கண்டுபிடித்து அவர் வீட்டிற்கு அவரை பின்தொடர்ந்தான். கதவை தட்டினான். அலிபாபா பதிலளித்தார். நான் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன். ஆலிவ் எண்ணெய் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் இந்த பகுதியில் பணக்கார வணிகர் என்று கேள்விப்பட்டேன். ஒருவேளை நீங்கள் இதை வாங்கலாம். அவன் ஒரு வணிகர் என்று நினைத்து அலிபாபா அன்றிரவு திருடர்களின் தலைவனை இரவு உணவிற்கு வீட்டிற்கு அழைத்தார். அலிபாபா 40 குடம் ஆலிவ் எண்ணெயை அலிபாபாவின் வீட்டிற்கு எடுத்துச் சென்றான். அலிபாபா தனது ஊழியர்களை ஒரு நல்ல இரவு உணவை தயாரிக்க சொன்னார். அலிபாபா அன்று இரவு அவனை உபசரிக்க விரும்பினார். அவனும் இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டான். அலிபாபாவும் திருடனும் மேஜையில் சாப்பிட்டு கொண்டிருந்த போது காசிமின் புத்திசாலித்தனமான மனைவி ஆலிவ் எண்ணெய் குடங்களை கவனிக்க சென்றாள். திடீரென்று அவள் சில சத்தங்களை கேட்டாள். நாம் வெளியிலே செல்லலாமா? இல்லை இல்லை, இன்னும் நேரம் வரவில்லை. ஆலிவ் எண்ணெய்க்கு பதிலாக குடங்களுக்குள் திருடர்கள் இருப்பதை அவள் அறிந்தபோது இது ஒரு திட்டம் என்று அவளுக்கு தெரியும். அவள் உடனே சமையல் அறைக்கு சென்று சிறிது எண்ணெயை சுட வைத்து பின்னர் அவள் திரும்பி வந்து ஒவ்வொரு குடத்திலும் கொதிக்கும் எண்ணெயை ஊற்றினாள். திருடர்கள் அமைதியாக வறுக்கப்பட்டனர். நள்ளிரவில் எல்லோரும் தூங்கும்போது அவர்களின் தலைவன் குடங்களுக்கு அருகில் வந்தான். நீங்கள் இப்போது வெளியேறலாம். எந்த பதிலும் இல்லாத போது அவர் மீண்டும் கேட்டார்.
நீங்கள் தூங்கிக் கொண்டு இருக்கிறீர்களா? எந்த பதிலும் கிடைக்காமல் மீண்டும் கேட்டபோது அவன் குடங்களில் ஒன்றை திறந்தான். பார்த்ததைக் கண்டு திகைத்து விட்டான். மேலும் பிடிபட்டு விடுவோம் என்பதை அறிந்து ஓடிவிட்டான். திரும்பி எப்போதும் அவன் வரவில்லை. காலையில் காசிமின் மனைவி அலிபாபாவிடம் நடந்த அனைத்தையும் கூறினாள். இனி அவர்கள் திருடர்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்பதை அவர்கள் அறிந்தார்கள். எனவே அலிபாபாவும் அவரது குடும்பத்தினரும் மகிழ்ச்சியான மற்றும் பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்தனர்.